இயேசு பிரயாணமா போகிறார். திரள் கூட்டம் வருகிறது. இயேசு திடீரென்று ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. இயேசுவோடு கூட உள்ள சீஷர்கள் சொல்கிறார்கள், திரள் கூட்டம் வருகிறது ஆண்டவரே, இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீங்களே, யார் தொட்டது யார் என்று சொல்லி. இவர்கள் மறுபடியும் இயேசு ஒரு கேள்வி, இது கூட உங்களுக்கு தெரியாதா? கூட்டமா இருந்தா யாராச்சும் இடிக்கதான் செய்வாங்க என்பது போல தங்களை அறிவாளிகளை போல பேசுகிற ஒரு சீஷர் கூட்டத்தை பார்க்கிறோம் இயேசுவிடத்திலே. ஆனால் இயேசு மறுபடியும் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. ஒரு பெண் வருகிறாள். அவள் சொல்கிறார், நான் தான் ஆண்டவரை தொட்ட, விசுவாசத்தோடு ஏன்ட்டு வல்லமை புறப்பட்டுச்சு என்று இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியாததை அந்த பெண் தன்னுடைய விசுவாசத்தினாலே இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். இந்த உலகத்திலே அநேக ஊழியர்களுக்கு புரியாததை ஒரு சகோதரிக்குள்ளாய் இருக்கிற விசுவாசம், ஒரு சகோதரக்குள்ளாய் விசுவாசம் இயேசுவிடை தொட்டு இயேசுவிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமையினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் இயேசு வல்லமைக்கும் உங்கள் விசுவாசத்திற்கு ஒரு தொடர்பு உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே அந்த அற்புதம் நடக்கும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.